திரு பாபு, ஆசிரியர் பேரவையினுடைய சார்பிலே நீங்கள் பொதுச் செயலாளர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். தற்போது உங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுக்கு விளக்குங்க திரு பாபு. இன்றைய தினம் நம்முடைய தமிழக அரசு அறிவித்துள்ள டேப்ஸ் திட்டம், அதாவது டேப்ஸ் திட்டம் ஆசிரியர்கள் மத்தியிலே என்னன்னா தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீம். கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 2003, 2004 உள்ள ஆசிரியர்கள் கூட 20 ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் எங்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியமாக நாங்கள் 10%, அரசு 10%, கிட்டத்தட்ட ஒரு இடைநிலை ஆசிரியர் 20 ஆண்டுகள் முடித்த இடைநிலை ஆசிரியருக்கு 30 லட்சம் ரூபாய் வரை இருக்கும். பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு 40 லட்சம், 50 லட்சம், முதுகலை பட்டதாரிகளுக்கு ஒரு 50 லட்சம் இருக்கும். தற்போது டேப்ஸ் திட்டத்திலே அறிவித்துள்ள அந்த திட்டத்தின் 30 ஆண்டுகள் முடித்தால் மட்டுமே 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது 10% மட்டுமே பங்களிப்பு ஆசிரியர்கள் வழங்க வேண்டும். மீதி தொகையை அரசே வழங்கி 50% மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பது ஆசிரியர் மத்தியிலே மிகுந்த ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை அவசரமாக நிறைவேற்றி ஒப்புதல் அளித்திருப்பது உண்மையும் ஆசிரியர் மத்தியிலே, அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர் மத்தியிலே மிக பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. நிறைய ஆசிரியர் சங்க தலைவர்களே கேக் ஊட்டி மகிழ்ச்சி தெரிவித்தது என்னமோ எங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தரும் என்று அனைவரும் எதிர்பார்த்த ஒரு நிலையிலே மிகுந்த ஒரு ஏமாற்றத்தையே இப்போது நாங்கள் தெரிவிக்கிறோம். ஏனென்று சொன்னால் பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தற்போது அவர்கள் எல்லாம் ஒரு வீடு கட்ட வேண்டுமா, திருமண உதவித்தொகையா, உடனே அதிலே அவர்களுக்கு அளித்துள்ள அந்த ஜிபிஎஃப் தொகையிலே வட்டியில்லா கடனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறது. ஆனால் எங்களை போன்று சிபிஎஸ் திட்டத்தில் சேர்ந்தவர்களுக்கு 20 ஆண்டுகள் ஆகியும் அந்த தொகை எந்த ஒரு பணமும் நாங்கள் எடுக்க முடியாத அளவுக்கு எது வேண்டுமானாலும் வங்கி கடன் வாங்க வேண்டியிருக்குது. வங்கியில் சென்றால் அதிகமான வட்டி கட்ட வேண்டியிருக்குது. இப்படி போன்ற பல இடர்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கப்படவில்லை. அந்த ஆப்ஷன் என்றால் இப்போ மத்திய அரசு கிட்டத்தட்ட 5 மாநிலங்களிலே என்பிஎஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், 10% அரசு கொடுத்து 18.5% அவர்கள் மத்திய அரசு செலுத்துகிறது. இப்படி ஒரு திட்டத்தை அவர்கள் மத்திய அரசு செலுத்தி வருகிற இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தமிழக அரசு 10% மட்டும் நாம் செலுத்த வேண்டும், மீதி தொகையை அவரே செலுத்தி 50%, அதுவும் 30 ஆண்டுகள் அப்படி பணிபுரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி டேப்ஸ் திட்டத்தால் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர் மத்தியிலே மிகுந்த ஒரு கவலை அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது திட்டம். சரி பாபு சார், முதல் விஷயமா அவங்க அந்த ஓய்வூதியத்தை பற்றி சொல்லியிருக்கார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் பாபு சார். இப்போ நீங்கள் பேசினதை திரு பாக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளராக சொல்லியிருக்காரு. இதில் ஒரு ஏராளமான டிஸ்கிரிப்பன்சி இருக்குது. இதில் கருணை அமௌண்ட்டுன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 வருஷத்துக்குரியவங்களுக்கு எதுவும் இல்லை, 30 ஆண்டுகளுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போறீர்கள்? ஐயா, இப்போ சார் சொன்ன மாதிரி நமக்கு 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வேலை பார்த்தா தான் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2017க்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட 7,850 ரூபா கொடுக்குறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 30 ஆண்டுகள் இது பற்ற ஓய்வு பணிபுரிந்திருந்தால் மட்டுமே 50% ஓய்வூதியமாக பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவுபட குறிப்பிட்டிருக்கு. சரி. மேலும் இப்போது தற்போது எங்களுடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால், பழைய ஓய்வூதிய திட்டம் நம்முடைய திமுக அரசு தேர்தல் அறிக்கையிலே அறிவிச்சிருந்தாங்க. அந்த ஓய்வூதிய திட்டம் தற்போது போராடி வரக்கூடிய சம வேலைக்கு சம ஊதியம் போராடி இன்றைய தினம் கிட்டத்தட்ட 600-750 ஆசிரியர்களுக்கு மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள், ஏனென்று சொன்னால் கடந்த தேர்தல் அறிக்கையில பார்த்தீங்கன்னா நமக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில 311 சம வேலைக்கு சம ஊதியத்தை நாங்கள் உடனடியாக
உடனடியாக அதை நிறைவேற்றி செய்வோம், அவர்களுடைய மனது உடனடியாக குளிர்விப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதியை அளித்து ஓட்டு பெற்று திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. நாங்களும் பழைய ஓய்வு திட்டம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே வாக்களித்தோம். அனைத்து ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நமக்கும் ஒரு மாற்றம் வந்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல தான் எல்லாருமே வாக்களித்தார்கள். இன்னைக்கு அனைவரும் அனைத்து ஆசிரியர்களும் மிகுந்த வேதனையுடன் இவ்வாறு இது எப்படி சாத்தியம் இது அப்படிங்கிற மாதிரி இதாயிடுச்சு. இப்போ பல விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு சாதாரண விஷயம் தான். 2004 2006 கிட்டத்தட்ட 50,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய 2 ஆண்டு காலம், அதாவது நம்மளுடைய முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 50,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 2003 அப்போது திமுக ஆட்சி அமைந்தவுடன் காலமுறை ஊதியம் மாற்றப்பட்டது. அந்த 2006 2004 to 2005 அந்த தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக, எளிமையான ஒரு கோரிக்கை தான். அந்த 2 ஆண்டு காலம் அந்த தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக மாற்ற எங்களுக்கு சர்வீஸோட பணபலங்கள் வேண்டாம், சர்வீஸ் மட்டும் கேட்டிருந்தோம். அதை கூட அந்த அரசு ஏற்று அதை செய்ய. தற்போது இப்போ உயர்கல்வி தொழில்நுட்ப நிர்வாகிகளை நியமித்துள்ளார்கள். 6200 நடுநிலை பள்ளியிலே நியமித்துள்ள அந்த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6200 ஆசிரியர்கள் 5 ஆண்டுகளமாக ஒப்பந்த முறையிலே நியமனம் செய்துவிட்டு வருகிறார்கள். அவருடைய ஊதியம் 15,000 என்று பேசி தற்போது 9,000 மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு ஊதியத்தை உயர்த்த வேண்டும். அவர்களுடைய ஒப்பந்த காலத்தை 10 ஆண்டு காலமாக உயர்த்த வேண்டும். மேலும் சிறப்பாசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2300 சிறப்பாசிரியர்கள் 5,000 மட்டுமே ஊதியத்தில் வேலை பார்த்து வருகிறார்கள். அவருடைய எதிர்காலமே இப்போது தற்போது திமுக ஆட்சியிலே நம்மளுடைய பணிகளை நிரந்தரப்படுத்துவார்கள் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இப்படி பல சூழ்நிலைகள் ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதிய உயர்வு, கிட்டத்தட்ட ஊதிய 5 ஆண்டு காலமாக பல முறை கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட முறைகளை நிரப்பி ஃபார்மை ஃபில்அப் பண்ணி இயக்குனர் அளவுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு தகவலுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 42 அரசாணை பெற 2 முறை ஊதிய உயர்வு பெற வேண்டும். ஆனால் இந்த அரசு 2 ஊதியமும் கண்டிப்பாக தற்போது வரை அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது. இதெல்லாம் மேலும் பதவி உயர்வு, டெட் தேர்வு என்று பதவி இருக்கும், வழக்கு ஒரு பக்கம், பதவி இல்லை என்று ஒரு பக்கம், நன்றி திரு பாபு இல்லை என்று ஒவ்வொரு